சீப்பு முட்டினை எப்படி உருவாக்குவது என விளக்கும் பகுதி 1 நன்றாக பார்த்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் 2ஆம் மரத்துண்டை அளவு குறிப்பதற்கும் வெட்டுவதற்கும் தயார். முதலாம் படி 2ஆம் துண்டை வெட்டுதல். 2ஆம் துண்டை இழை மேல் நோக்கி இருக்குமாறு இடுக்கியில் பொருத்துங்கள். முதல் துண்டில் விரல்களை 2ஆம் துண்டின் இழைக்கு எதிராக வையுங்கள். மார்க்கிங் கத்தியும் பென்சிலையும் பயன்படுத்தி விரல்களின் நிலையை குறியுங்கள். எல்லா பக்கங்களுக்கும் நீட்டுங்கள். இரு துண்டுகளின் விளிம்புகளும் ஒன்றையொன்று பார்த்து கொள்ளுமாறு வையுங்கள். 2வது துண்டின் மீது அதிலிருந்து வெட்ட வேண்டிய மரத்தை குறிக்கும் வகையில் வரிக்கோடுகள் வரையுங்கள். நீங்கள் உருவாக்கும் பள்ளங்கள் முதல் துண்டில் உள்ள விரல்களுடன் பொருந்தி செல்கின்றனவா என உறுதி செய்து கொள்ளுங்கள். 2ஆம் துண்டில் விரல்கள் குறிக்கப்பட்ட நிலையில் அதனை இடுக்கியில் பொருத்துங்கள். மிச்சமிருக்கும் கட்டையை அகற்றும் போது கடைபிடித்த அதே படிகளை மீண்டும் பின்பற்றுங்கள். 2ஆம் படி ஒன்று சேர்த்து பிசின் தடுவுதல். 2வது துண்டும் தயாரானதும் மரச்சுத்தியலையை பயன்படுத்தி எல்லா துண்டுகளையும் ஒன்று சேர்த்து அவை சரி பொருத்தமாக உள்ளனவா என சரி பாருங்கள். இரு துண்டுகளும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோணத்தில் உள்ளனவா என மூலை மட்டம் பயன்படுத்தி சரி பாருங்கள். இணைப்பு மிகவும் இறுக்கமாக இருந்தால் சிற்றுளி கொண்டு சிறு சிறு மாற்றங்கள் செய்யுங்கள். சரியாக பொருந்தியிருந்தால் துண்டுகள் அனைத்திற்கும் பசை தடவுங்கள். ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் பக்கங்கள் அனைத்திலும் பசை தடவுங்கள். பசை சீராக படியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். மரச்சுத்தியலை பயன்படுத்தி துண்டுகள் அனைத்தையும் ஒன்று சேருங்கள். இணைப்பு மிக தளர்வாக இருந்தால் ஒன்று பிசின் காயும் போது துண்டுகளை ஒன்றாக கிளாம்பில் மாட்டுங்கள் அல்லது விரல்களை மீண்டும் செதுக்கி இன்னும் நன்கு பொருத்துமாறு செய்யுங்கள். சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி கோணம் செங்குத்தானதா என சரி பாருங்கள். துண்டை காயவிடும் முன் இரு துண்டுகளும் சந்தித்துக் கொள்ளும் அந்த விளிம்புகளில் மரத்தூள்களை பூசுங்கள். மரத்தூள் பூசும் முன் உள்முனையில் கொஞ்சம் பிசின் தடவுங்கள். பசை காய்ந்த பிறகு நேர் விளிம்பையும் பென்சிலையும் பயன்படுத்தி எதிர்த்துண்டை தாண்டி நீளும் விரல்களின் பகுதியை குறியுங்கள். இடுக்கியில் மூட்டினை பொருத்துங்கள். கிராஸ்கட் ரம்பத்தை பயன்படுத்தி துருத்தி கொண்டிருக்கும் பகுதிகளை அறுத்தெறியுங்கள். சிற்றுளியை பயன்படுத்தி கூடுதல் பகுதிகளை அகற்றுங்கள். இடுக்கியில் உள்ள துண்டை புரட்டி போட்டு பெஞ்ச் இழைப்புளியை பயன்படுத்தி விரல்களை சமப்படுத்துங்கள். புறவிளிம்பில் சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி செங்கோணத்தை சரிபாருங்கள். சோதனை மூலை மட்டத்தை பயன்படுத்தி அகமுனையில் கோணத்தை சரிபாருங்கள். மூட்டினை இடுக்கியில் பக்கவாட்டில் பொருத்தி பக்கங்களை இழைத்து தழும்பற்ற மூட்டினை உருவாக்குங்கள். சீப்பு மூட்டினை எப்படி உருவாக்குவது என கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.